எப்பா ஈகா வெர்சஸ் ஈலா என்ன மேட்ச்ரா? நேற்று சபலிங்கா மேட்ச் பார்த்தேன், ஸ்டேடியமே ஹாஃப் எம்டியாக இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்சில் ஸ்டேடியம் ஃபுல்லாக இருந்து, அதுவும் ஃபர்ஸ்ட் செட்டு டை பிரேக்கர் வரைக்கும் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ணாமல் ப்ரெஷர் பாயிண்டில் ஹேண்டில் பண்ணி ஈலா ஜெயிச்சதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா தெரிஞ்சு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பேட்டில் பண்ணது ஃபர்ஸ்ட் செட்டில். ரெண்டு பேருமே விளாட்றத பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஈலாவோட லெஃப்ட் ஹேண்ட் பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு ஃபோர் ஹேண்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி ஈகாவையும் குறை சொல்லவே முடியாது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா விளாண்டாங்க. பட் கடைசியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈலா தான். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியனான ஈகாவே தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நாளை அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் 2026. இல்லை சர்ப்ரைஸாக யாருனால டிஃபிட் வருமானன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஈலா வந்து சூப்பர் பிளே டு வாட்ச் அவுட். ஸ்பீடாக இருக்கட்டும், ஃபோர் ஹேண்டாக இருக்கட்டும், பேக் ஹேண்டாக இருக்கட்டும், ஸோ அவங்க ப்ளே பண்ணுற விதமான ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க நல்லா விளாடணும் அண்ட் நிறையா ஃபேன் பேஸும் கிரியேட் ஆகணும். ஸோ உமன் டென்னிஸ்க்கு இவங்க ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க. அண்ட் ஈகா பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்து இந்த வருஷமும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கனவோட தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கனவுல வந்து ஈலா வந்து மண்ணள்ளி போட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க சின்ன ரைஸ் பண்ணிவிட்டு நல்லா கெத்தாக வந்து வெளியேறலாம்.